ஸோ இப்போ நீங்கள் ஒரு மாப்பிள்ளை வீட்டை போய் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளை வீட்டோட சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சூழ்நிலையை முழுசாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணு இந்த இடத்துல வாழ்ந்துருமா, நம்ம பிள்ளை இங்கே அடாப்ட் ஆயிருமா, இந்த சூழ்நிலைக்கு நம்ம பொண்ணோட சூழ்நிலை ஒத்து போய் இந்த பிள்ளை அந்த இடத்துல தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்துருமா, இப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டு தாங்க ஃபைனல். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நீங்கள் தவறுனீங்கன்னா எல்லாமே தவறும். இப்போ வாழ்ந்த விதம், வளர்ந்த விதம், வளர்த்த விதம் எல்லாமே உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நான் 4 நாள் வெளியூருக்கு போயிட்டா கூட நம்ம ஃபேமிலியில் எல்லா வேலையும் செஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடும்பத்தை நடத்திடும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தான் தெரியும். இப்போ இந்த பொண்ணு ஒரு சொம்பில் தண்ணி கொண்டாந்து கொடுக்காது, யாராவது உரம்புற வந்தால் கூட எந்திரிச்சு வந்து வான்னு கேட்காது, கொஞ்சம் செல்லமாகவே வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தானே தெரியும். இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்ககிட்ட தெளிவாக தான் இருக்குது. ஆனாலும் என்னால் ஒரு சூழ்நிலை என்னால் முடிவெடுக்கவே முடியல, ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே பண்ணிக்கிட்டே இருக்குது, ஓகேன்னு தான் தோணுது, ஆனாலும் முழுமையாக டக்குன்னு என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு தயக்கம்னு ஒன்று இருந்தால் அப்போ போய் பூப்பொட்டலம் போட்டு கேளுங்க. அது நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்திக்கிட்ட அந்த முடிவை விடுங்க. ஆனால் உங்களாலே அந்த முடிவு எடுத்துட முடியும், நான் தெளிவாக தான் இருக்கேன், நானே தெளிவான முடிவு எடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதுக்கு அப்பாற்பட்ட இந்த பூப்பொட்டலம் கேட்குறது, வழி செய்யணும் பார்க்குறது இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து.